சில முக்கியமான விஷயங்கள் கதைக்கணும் என்று தோணுது. ஓகேவா? இது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனோட அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஒரு டாக்டர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக சாவகச்சேரி மக்கள் பெரும்பான்மை ஓட்ஸோட கிட்டத்தட்ட 27,000 ஓட்ஸோட வந்த ஒரு ஆள் முதலே அந்த 5 வருட கால அவகாசத்துக்கு முதலே அவருடைய நடத்தைகள் பிளஸ் அவர் ஏற்படுத்துகிற இம்பேக்ட் அது நல்ல விதங்களால் இல்லை, அவராலேயே இந்த என்ன சொல்றது, யானை தன் துதிக்கையால் தானே அந்த மண்ணள்ளி எறிஞ்சு கொள்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணினது கடைசி கட்டத்துல இந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே அவ்வளவு விஷயங்களும் தனக்கு எதிர்ப்பாக வந்து மாறி நிக்குது, கேஸாக ஓடிக்கொண்டிருக்கி. ஸோ அந்த கேஸ்ல இருந்து இவரை பாதுகாக்கணும்ன்றதுக்காண்டி இவர் எடுத்த முடிவுதான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சு வெளியேறது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் முக்கியமான விஷயம் அப்படி என்று சொல்லணும்னு சொன்னால், இப்போ 27,000 ஓட்ஸ் போட்டுத்தான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த 27,000 ஓட்ஸில் குறைஞ்சது ஒரு 24,000 அல்லது 25,000 ஓட்ஸ் சாதாரண பாமர மக்கள். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்ற எல்லா விஷயமும் விளங்குமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா இல்லை. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் படி இவர் சரியா இருக்கணும் என்றதுதான் நீங்க மேட்டர். 24,000 பேரோட ஜட்ஜ்மெண்ட் படி இவர் சரியா இருக்கணும்ன்றதான் மேட்டர். அல்லது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா இவர் டாக்டர் அப்படின்றதால இவர் எம்பி ஆனதுன்ற தலைக்கணங்கள் திமிர்கள் இருக்குமாக இருந்தால் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனான்ற ஒரு ஆள் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிடும். ஸோ அதை அவர் முக்கியமா விலகி கொள்ள வேண்டிய ஒன்று. மற்றது ஒரு 1,000, 2,000 அல்லது 3,000 அரசாங்க ஊழியர்கள் இவருக்காக ஓட் போட்டிருக்கலாம். ஸோ பாமர மக்களை கவர்றதும் பாமர மக்களுக்கு ஏற்ற மாதிரி கதைக்கிறதும் என்றதுதான் அர்ஜுனா ராமநாதனுடைய அரசியலா இருக்கணுமே தவிர, படித்த நான் டாக்டர், நான் கதைக்கிறது எல்லா மக்கள் கேட்பாங்க அல்லது நான் கதைக்கிறத தான் நீங்க கேட்கணும் என்ற அராஜக எண்ணத்துல ஒவ்வொரு அரசியல் கதைகள் வருமாக இருந்தால் அவ்வளவுதான். அப்படியே அந்த அரசியலுக்கான சாப்டரை மூடிட்டு கொண்டு இனி வெளிநாட்டுல குடியேறணும் அல்லது இந்த கேண்டிகிராஃப்ட் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் ஒர்க்ஸ் செஞ்சுட்டு இந்த யூடியூப்ல மட்டும்தான் இனி வருமானம் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஏற்கனவே ஃபவுண்டேஷன் போட்டவர் நிறைய தண்ட கருத்துக்கள், அந்த கருத்துக்களை சொல்ற விதங்கள் பிழைச்சு இப்ப இந்த அளவுக்கு வந்து நிற்கிறார். ஸோ அதுக்கிடையில நான் கௌசல்யாவைத்தான் அடுத்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு அனுப்புவேன். 27 இது நடக்கும், அது நடக்கும். முதலாவது விலகிக் கொள்ளணும், டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா இல்ல மக்கள் அப்படின்ற போர்வையில கதைக்கிறதுக்கு. ஓகே, அது அவரோட கான்பிடென்டா இருக்கலாம். பட் ஒரு ஒழுங்கான கருத்து கணிப்பு அல்லது ஒழுங்கா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப இதுக்கு முதல் போட்ட 27,000 பேர் திரும்பி அர்ஜுனாவுக்கு போடுவாங்களான்னு கேட்டா அது அரைவாசிக்கும் குறைஞ்சிட்டு அப்படின்றே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இவங்க முழு டிசப்பாயின்மெண்ட் ஃப்ரம் த பிகினிங் இந்த 2 வருஷத்துக்குள்ளேயே. ஸோ அடுத்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 29 ஆக போகுது. ஸோ அதுக்கிடையில இவர் ஏற்படுத்துகிற இம்பேக்ட் தான் முக்கியம். ஸோ இவர் இந்த மாதிரி விஷயங்களை இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி போவாருன்னு சொன்னா இவர் இன்னும் ஒரு அசைக்க முடியாத அரச அல்லது அரசியல் தலைமையகமாக இவர் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இவர் இப்ப மாகாண சபை எலெக்ஷன்ல நிக்க போறார்.
ஸோ இதுலயும் இவர் எவ்வளவுக்கு வின் பண்ணுவார் அப்படின்றது கேள்விக்குறிதான். ஏன்னு சொன்னா இப்ப உடனே நடக்க போகுது. ஸோ இப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கக்கூட ஓகே, நமக்கு மாகாண சபை இல்லைன்னு சொன்னா இந்த கோர்ட் கேஸும் இவருக்கு எதிராக இல்லாம இவருக்கு சாதகமாக முடிஞ்சா ஓகே, 2029லயும் இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நிக்கலாம். ஸோ அப்படி நிக்கணுமெண்டா இவரோட வார்த்தை பிரயோகங்கள் சரியான விதத்துல அமையணும். இவர் நினைச்சு திருக்க கூடாது வடக்கு கிழக்குக்கு இவர்தான் சரியான தமிழன், வடக்கு மக்களுக்கும் கிழக்கு மக்களுக்கும் இவர் சொல்றது மட்டும்தான் தலைமை அப்படின்ற எண்ணம் இருக்கவே கூடாது. நீ ஒரு சாவகச்சேரி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துற பாராளுமன்ற உறுப்பினர், அதுலயும் ஒரு படிச்ச டாக்டர், அவ்வளவுதான். இலங்கை தமிழர்களுக்கு நான் தான் பெரியாள், இனி நான் தான் இலங்கை தமிழர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்ற புடுங்குற கதை வரவே கூடாது. ஒரு வீடியோல நான் ஒன்றும் பிள்ளையான் கருணா மாதிரி அடிபட்டு சாக மாட்டேன்டா, பிள்ளையானும் கருணாவும் எப்படிப்பட்ட வீரர்கள் என்று உனக்கு தெரியாது. சும்மா சண்டையில 2 பேர் அடிக்கிற வீடியோ வச்சுட்டு வார்த்தை பிரயோகத்திலையும் சும்மா அடையப்பா கொண்ட விலையும் கொள்ளுங்க. பிள்ளையான் கருணா எல்லாம் கிழக்கு மாகாணத்துக்குரிய போராளிகளை வழி நடத்தின படை தளபதிகள். ஓகே, ஸோ வடபகுதியை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் இந்த மீடியா இந்த விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள சில காழ்ப்புணர்ச்சிகள் இருக்குது. ஸோ அதால உண்மையா பிள்ளையான் யாரு கருணா யாருன்றத இதுவரைக்கும் வெளியிட மாட்டாங்க. ஆனா நீங்க ஒரு போர் யுக்தி, இந்த விஷயங்கள் எல்லாம் இல்ல, இந்த யுத்தத்துல என்ன நடந்தது, கிழக்கு மாகாணத்துல என்ன நடந்தது, ஏன் இவங்க பிரிஞ்சாங்கன்றதுக்கான உண்மையான விளக்கம் இதுவரைக்கும் உங்களுக்கு யாரும் சொல்லையும் இல்லை. அல்லது அந்த தகவல் இதுதான் என்றா கூட அதை அவங்க முழுமையாக வெளியிட மாட்டாங்க. சில ஊடகங்களுக்கும் சில யாழ்ப்பாண தமிழர்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு வங்குரோந்து அல்லது அந்த மனநிலை எப்படின்னு சொன்னா, நாங்க தான் பெரியாக்கள், நாங்க தான் எப்பயும் பெரியாக்களா இருக்கணும் அப்படி என்ற என்ன சிந்தனை. ஸோ இவங்க மட்டக்களப்பில் இருக்கிற தமிழர்கள் வீரர்கள் என்ற சொன்னா இழுக்காகிரும் என்ற ஒரு இருமாப்பானாக்கள். ஸோ அர்ஜுனா ராமனான் இப்படியான வார்த்தைகளை நிப்பாட்டுறோம். நீங்க இலங்கை வாழ் தமிழர்களுக்கு ஒரு சரியான தலைமை பொறுப்புல நீங்க இருக்கணுமெண்டா நீங்க யாரு அப்படின்றத முழுமையாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, நீங்க வெளிப்படுத்துற உண்மைகள் அல்லது மக்களுக்கு சொல்ல வர உண்மைகள் அது கட்டாயம் தேவை. இப்படியான ஒரு வெளிப்படையான தலைவர் தான் தேவை. ஆனா அந்த விஷயங்கள் வெளிப்படுத்துற விதம் பிழையாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த விஷயங்களை நீங்க நம்ம என்ன பேசுறோம், அதாவது இப்ப ஒரு மீடியாவுக்கு முதல் அல்லது ஒரு நாட்டுல ஒரு வாழ்ற ஒரு இனத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற அல்லது ஓகே இவர் நிறைய விஷயங்களை வெளிப்படையாக பேசுறாரு அப்படின்றதால இந்த மீடியா பிளஸ் இந்த மக்கள் கொஞ்சம் நம்மளை பார்ப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல நம்ம பேசுற வார்த்தைகள் சரியாக இருக்கணும் அப்படின்றது முக்கியம். மற்றது, இனி நீங்க உள்ள இறங்கி அரசியல் செய்யணுமாக இருந்தால் மக்கள அடிமட்ட பிரச்சனைகளையும் ஃப்ரம் அந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து நீங்க விளங்கி கொள்ளணும். முதலாவது அடே பேயன் அவன் இவன் இப்படி அப்படின்ட்டு கதைச்சிட்டு போறதால இனி மக்கள் ஓட் போடுவாங்க அல்லது நமக்கான இடம் உறுதி என்ற நிலையில நம்ம கதைக்கவே கூடாது. ஸோ நம்ம என்ன இம்பேக்ட் பண்றோம் என்றது இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு எஸ் ஒரு கஷ்டப்பட்டால் அல்லது
ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டிய ஒரு மனுஷன் தான் டாக்டர் ஆகணும்னு சொன்னா, ஆனா இந்த வாய் என்ற ஒன்று ஒழுங்கா வேலை செய்யலைன்னு சொன்னா எல்லாம் மாறி போயிடும். ஸோ கிட்டத்தட்ட இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, குறைஞ்சது ஒரு 6 மாசம் அல்லது ஒரு 8 மாசம் 10 மாசத்துக்கு பிறகுதான் எலெக்ஷனுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உடனே 2 மாசத்துல வாங்கின சில எலெக்ஷன் சொல்லி அனௌன்ஸ் பண்ண இயலாது. ஸோ அந்த விஷயம் இருக்குது. ஸோ பிளஸ் இப்ப கந்தையா பாஸ்கரனுக்கும் ஓகே, இவர் விழுந்தா கந்தையா பாஸ்கரன் தான் அடுத்த முதலமைச்சர்ன்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஓகேவா? ஸோ 2 பேருக்கும் முதன்மை போட்டியாளர்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா இவங்க தான் அப்படின்ற எண்ணத்துல 2 பேருமே திரிஞ்சிடக்கூடாது. நிறைய உள்மாட்டு வேலைகள், என்ன சொல்றது, சில சில ரைட் அப், சில சில மீடியா, சில சில அந்த புலனாய்வு தகவல்களை இந்த ஃபேஸ்புக் அங்க இங்க ரைட் அப்ஸ்ல பார்க்குற நேரம் விளங்குது இது ஒரு முக்கியமான எலெக்ஷனாக இருக்க போகுது. ஏன்னு சொன்னா வடமாகாணத்துக்குரிய முக்கிய பிரதிநிதித்துவத்தை தெரிவு செய்கிற ஒரு காலகட்டம் இது. ஸோ நம்ம வைக்கிற ஒவ்வொரு அடி, நம்ம கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள், நம்ம வெளியிடுற ஒவ்வொரு ப்ரெஸ் ரிலீஸ், நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய கிராம மட்டத்திலிருந்து நம்ம எடுக்கிற ஆக்ஷன்ஸ் இதுக்கு பெரிய கண்ட்ரிபியூஷன்ஸாக இருக்கும். ஸோ முதலாவது நம்ம யாழ்ப்பாண ஸ்பெஷலாக சாவகச்சேரி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு டாக்டர், அவ்வளவுதான். இலங்கையிலே தமிழர்கள்ல நான் மட்டும்தான் டாக்டர் அப்படின்ற நிலையில கதைக்க கூடாது. ஓகே, ஸோ ஒரு விஷயத்த மக்கள் ரசிக்கிறாங்கன்னு சொன்னா அதை ஏன் ரசிக்கிறாங்க அப்படின்றதுக்குரிய உண்மை விளக்கம் தெரிஞ்சு நம்ம வாழணும். என்னைய மக்கள் ரசிச்சுத்தாங்க அப்படின்றதுக்காண்டி நான் தான் தலைவன் அப்படின்ற இருமாப்பு எண்ணம் கொண்டால் எழுந்த அளவை விட வீழ்ந்த அளவு அதிகமாக இருக்கும். ஸோ okay guys, thank you for watching. See you in the next video.